அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சவுருடைய குகையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கள் எல்லாருமே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கும் போனாங்கன்னா அதிகமாக சவுர் குகைக்கு போக விரும்புவாங்க. அப்படி என்ன இந்த சவுரில் நடந்தது? சவுர் குகை அது முதல்ல மலை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்பிக்கைக்குரிய அத்தாட்சியாக அது மாறியது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பிரச்சாரம் ஆரம்பித்த 14வது ஆண்டு, 14 ஆண்டு ஆயிடுச்சு. மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. அல்லாஹ்விடத்துலேருந்து உத்தரவு வருது, ஹிஜ்ரத் செய்யுங்க. சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வின் திருத்தூதர்களுக்கு வரல, அவங்களுக்கு வரல. சஹாபாக்களுக்கு வந்தவுடன் எல்லாருமே மதீனாவுக்கு போகிறாங்க. இதுக்கிடையில் உடன்படிக்கை நடந்தது, இது எல்லாம் நடந்தது. சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் மக்கத்து காஃபிர்களுக்கு தெரியுது, குறைஷி தலைவர்களுக்கு தெரியுது. ஒரு நாள் அவங்க ஏதோ என்ன யோசிச்சாங்கன்னு தெரியலை. அதிகமான மக்கள் இங்கேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்களே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் வியாபாரத்துக்கு போகணுன்னு சொன்னால் மதீனாவை தாண்டி தான் போகணும். ஒருவேளை அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்கன்னு சொன்னால் மதீனா அவர்களுக்குரியதாகிடும். நாளைக்கு நம்முடைய வியாபாரம் எல்லாம் நம்ம கெட்டு போயிடும். நம்ம இடத்துல பொருளாதாரம் இல்லைனா, நம்ம இடத்துல ஆட்சி அதிகாரம் இல்லைனா நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிடுவோம். அவர் அங்கே போகக்கூடாது, இந்த ஹிஜ்ரத் நடக்கக்கூடாது, இந்த இஸ்லாம் இந்த மக்காவை விட்டு வெளியே வளரக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு காஃபிர்கள்லாம் வந்தாங்க. இதனுடைய ஆயத்தமாக தாருன்னத்வா என்ற ஒரு இடம் இருக்குது காஃபிர்களுக்கு. அந்த இடத்தில் தான் மக்கத்து குறைஷிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுவாங்க. திடீர்னு ஒரு அவசர கூட்டம் எல்லாருமே வந்துட்டாங்க. அபூஜஹல் தலைமையில் நடக்குது. அந்த இடத்தில் நஜதிலிருந்து கிழவன் போல, ஒரு வயோதிகன் போல ஷைத்தான் இப்லீஸ் வந்தான். அவனும் வந்து அங்கே அமர்ந்தான். மஷூரா நடக்குது. முஹம்மது வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. இவரும் ஹிஜ்ரத் செஞ்சு போனாருன்னு சொன்னால், மதீனாவில் போய் இருந்துட்டாருன்னு சொன்னால் நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் போயிடும், நம்முடைய பொருளாதாரம் வியாபாரம் எல்லாம் போயிடும். என்ன செய்யலாம்? அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொன்னார், அவரை நம்ம ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம். அப்பொழுது இப்லீஸ், அங்கே இருந்த கிழவன் ரூபத்தில் அந்த இப்லீஸ் சொன்னான், இதெல்லாம் ஒரு யோசனையா? இதெல்லாம் சாத்தியப்படாது. அப்போ அதே கூட்டத்திலிருந்து மக்கத்து தலைவர்கள்லேருந்து ஒருவர் சொன்னார், அவரை சாகும் வரை விளங்கிட்டுருவோம், வெளியே வரவிட வேணாம். இதுவும் ஒரு யோசனையே இல்லைங்க. அவருடைய தோழர்கள் எல்லாம் உங்கள் இடத்துல சண்டைக்கு வருவாங்க, பனு ஹாஷிம் உங்கள் இடத்துல சண்டைக்கு வருவாங்க, சரிப்பட்டு வராது. அப்பொழுது அபூஜஹல் சொன்னான், என் மனசில் ஒன்று தோணுது, அது உங்களுக்கு தோணியிருக்காது. நான் சொல்கிறேன், முஹம்மதை கொலை செய்து விடுவோம். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொலை செய்து விடுவோம். கொலை செய்தால் மட்டும்தான் அவரும் வளர மாட்டார், அவரை பின்பற்றுறவங்க வளர மாட்டாங்க. நாம் தனியாக பண்ணோம், ஒரு தனிநபராக பண்ணோன்னு சொன்னால் அவருடைய குடும்பம் நம்மளை எடுத்து போர் தொடுப்பாங்க. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நம்முடைய கோத்திரங்களிலிருந்து மிகச்சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுத்த வீரர்களை வச்சு முஹம்மதை இரவு நேரத்தில் ஒரு தொழுகைக்கு காபாவுக்கு வருவார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடலாம். இவ்வளோ பேர் சேர்ந்து கொலை செய்தால் பனு மனாஃப், அப்து மனாஃப் அந்த கோத்திரத்தார்கள் வந்து நம்மளுக்கு எதிராக போர் தொடுக்க முடியாது, நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் தொகைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு முடிவு செய்கிறாங்க. இந்த யோசனையை கேட்டவுடன் இப்லீஸ் அங்கே குதிச்சான். இதெல்லாம்ப்பா யோசனை, இதை பின்பற்றணும்பா, இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், இதை சரியாக செய்தால் போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்தார்கள். 11 பேர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் எல்லா கோத்திரங்களிலிருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசை நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறுவாங்க, காபாவுக்கு வந்து தொழுகுவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாவுடைய வீட்டை சுற்றி வரதை பிளான் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவரை கொன்னுடலாம். இதுதான் பிளான். இவர்கள் ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இதை அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஜிப்ரீலை ரசூல்லாவுக்கு இறக்கினான். அல்லாஹ்வின் திருத்துதருக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத்துக்கான அனுமதியும் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லா வேகமாக போனாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. வேகமாக போய் முகத்தை மறைத்தவர்களாக, ஹைலுல்லாவுடைய நேரம், மதியான நேரம், எல்லாம் தூங்குற நேரம் அரபுகள், அந்த நேரத்தில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் அவங்க வீட்டை தட்டுறாங்க. அவங்களுடைய பணியால் கதவை திறக்கிறார். முகத்தை மூடியவராக ஒரு மனிதர், யாருன்னு பார்த்தா அல்லாஹ்வின் திருத்துதர். உள்ளே போய் சொல்லப்படுது, ஓடி வராங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்தில் இப்படி என்ன வந்திருக்கீங்க?
எனக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. யா ரசூலுல்லாஹ் நானும் உங்களோட வரலாமா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். இருவரும் சூரியன் மறைந்தவுடன் ஊரை விட்டு புறப்படலான்ற ஒரு பயணம். இப்படி பிளான் பண்ணுறாங்க, திட்டமிடுகின்றார்கள். சிறப்பாக திட்டமிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் மூலமாக அவங்களுடைய அடிமை, அவங்களுடைய மகன் சொல்லி இந்த எல்லாம் ஒரு அழகிய ஒரு திட்டம் தீட்டுறாங்க. சூரியன் மறைவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக காஃபிர்களும் காத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி, என்னுடைய படுக்கையில் இன்று இரவு நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னுடைய பச்சை நிற, நான் யமன் நாட்டிலிருந்து வந்த அந்த யமன் நாட்டிலிருந்து கிடைத்த அந்த பச்சை நிற அந்த பெட்ஷீட் இருக்குது, அந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு நீங்கள் என்னுடைய படுக்கையில் உறங்கிடுங்க இன்று இரவு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்ற செய்தியை சொல்லிட்டாங்க. இரவு நேரம் வந்தது. காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வின் வீட்டை சுற்றி 11 பேரும் வாளும் கையுமா நிற்கிறாங்க. கண்ணை விழித்து கொண்டு அவருடைய ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறக்கின்றார்கள். திறந்து வரும்பொழுது இவர்கள் நிற்பதை எல்லாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். சூரா யாசினுடைய 9வது ஆயத்தை ஓதினார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தவ் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதினார்கள். அவர்களுக்கு முன்னாலும் ஒரு சுவர் இருக்கின்றது, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு சுவர் இருக்கின்றது. அவர்களுக்கு பார்வை தெரிந்த பொழுதிலும் அவர்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். இவருடைய அர்த்தம் அதுதான். இந்த அர்த்தத்தை சொல்லியவர்களாக ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அப்படி தூவியவாறு அல்லாஹ்வின் திருத்தூதர்கள் வேகமாக கடந்துட்டாங்க. இவ்வளவு முழித்திருந்தும் இவ்வளவு திட்டம் தீட்டியும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியும். வழக்கமாக மதீனா செல்லும் பாதை அல்லாமல் அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் வேறு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. யமன் தேசத்தை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. போகிற வழியில் தான் இந்த சவுர் மலை இருந்தது. வேகமாக அந்த மலைக்குள் போனாங்க. அந்த மலையை ஏறினாங்க. ரொம்ப கடினமாக இருக்கும், பாறை நிறைந்த மலையாக இருக்கும். கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற முடியல, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஜுரம். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவங்களை சிரமப்படுறதை பார்த்து தங்களுடைய தோளில் ஏற்றி கொண்டு அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாவை தோளில் ஏற்றி ஏறுறாங்க. மெல்ல மெல்ல ஏறி போயிட்டாங்க. ஒரு சின்ன குகை இருக்குது. 2 பேர், ஒரு ஆள் உள்ளே போகலாம், பின்னாடி இன்னொரு ஆள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு குகை இருக்குது. இந்த குகை இருக்கிற இடத்துல முதல்ல அபூபக்கர் அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. ஏதோ இருக்குதா, கொஞ்சம் சுத்தமெல்லாம் செஞ்சுட்டு அவங்க உள்ளே போய் மறுபடியும் ரசூலுல்லாஹ் உள்ளே அனுப்பிட்டு இவங்க பின்னாடியே உள்ளே போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ரொம்ப களைப்பு, உடம்பு முடியல, மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. கீழே சின்னதாக ஒரு ஓட்டை தெரியுது குகையில். தங்களுடைய கீழே ஆடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து அதை அடைக்கின்றார்கள். இன்னும் 2 இடத்துல ஓட்டை தெரிகின்றது. கொஞ்சம் கேப் தெரியுது, வெளியிருந்து வந்தால் காஃபியர்கள் பார்த்துருவாங்களோ, எதிரிகள் பார்த்துருவாங்களோன்னு. இந்த இடத்துல இருக்கும் தங்களுடைய 2 கால்களையும் அந்த ஓட்டையை மறைத்தவராக அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பூச்சி, ஏதோ ஒரு விலை தீண்டுது, வலி தாங்குது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மடியில் படுத்திருக்கிறாங்க. என்ன ஒரு பாசம் பாருங்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவங்க எந்திரிச்சிடக்கூடாது, களைப்பில் தூங்குறாங்கன்னு அந்த வலியை ரொம்ப நேரம் பொறுத்து தங்கள் அறியாமல் தங்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து ஓடுகின்ற நேரத்தில் அந்த தண்ணீர் ரசூலுல்லாஹ்வின் மீது மேலே பட்டுருச்சு. முழிச்சு பார்க்குறாங்க. அபூபக்கர் எதுக்கு அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் என்னை தீண்டிடுச்சு. பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. குர்ஆனில் பிரபலமிக்க வசனம். இப்பொழுதுதான் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்வான். குகைக்குள்ளே இருந்த அந்த தோழர் தன்னுடைய இன்னொரு தோழருக்கு பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கின்றான் என்று. அந்த மலையையும் எதிரிகள் சுற்றி வளைத்தார்கள். எதிரிகள் இருந்து 2 பேர் மலையின் மீது ஏறினார்கள். அவர்கள் கீழே குனிந்தால் தெரிந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்லி காட்டினான். என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த குகைக்குள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுதே வெளியில் ஒரு புறா கூடு இருந்தது. அதே நேரத்தில் சிலந்தி வலை இருந்தது. அந்த இருவரும் அப்படியே நின்று பார்த்தாங்க, வேற எதுவும் தேடலை. இப்படிப்பட்ட ஒரு சிலந்தி கூண்டும் இப்படிப்பட்ட ஒரு புறாவுடைய இந்த கூண்டோ இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல மனிதர்கள் போக வாய்ப்பு இல்லை. இறைவன் லேசாக அவர்களை பாதுகாத்தான். இவ்வளவு எதிரிகள் சூழ்ந்து இருக்கும் பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இந்த வார்த்தையை சொன்னார்கள். அதை உளமாற மனதாட இருந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அதனால தான் இவ்வளவு பெரிய அதிசயமிக்க இந்த சம்பவம் நடந்தது. இது முஅஜிசாவில் ஒன்று. அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் ஒரு அற்புதம். கண்ணியமானவர்களே, சவுர் குகைக்கு நாம் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், அந்த இடத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சவுருக்கு பின்னால் எவ்வளோ பெரிய இரையச்சமும் நம்பிக்கையும் இருக்கின்றது என்பது தெரிந்து நாம் போய் அதை பார்த்தோம் என்று சொன்னால் அது அல்லவா சிறப்பு. எனவே இதே போன்ற சம்பவங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஒவ்வொன்றதுக்கு பின்னாலேயும் மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் இருக்கின்றது. அதற்கு பின்னால் இறையச்சமும் தியாகமும் நம்பிக்கையும் இருக்கின்றது. அதனோடு அதை பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்